இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒரு மனுஷனுடைய அன்பை பெறணும் அப்படின்னா நிறைய மாற்றங்களை, நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியிருக்குது. கணவன் மனைவிக்காக நிறைய மாறுறாங்க. இயல்பா கணவன் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருந்தாங்கன்னா மனைவியினுடைய அன்பை பெற முடியாது. அதே மாதிரி மனைவியும் கணவனுக்காக நிறைய மாற்றங்களை செய்யறாங்க. குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யாம பிள்ளைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களுக்காக நிறைய விட்டு கொடுக்குறாங்க. நிறைய வீடுகள்ல அவங்க நினைக்கிற படிப்பை கூட படிக்காம பெற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை படிக்கிறாங்க. இதுவே இப்படி அப்படின்னா வேலை பார்க்கிற இடத்துல நம்ம சொல்லவே வேணாம். நம்மளுடைய சுயத்தை அங்க எங்கேயுமே காட்ட முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்காக நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக, அடுத்து ப்ரமோஷன் வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ விட்டு கொடுத்து, யாரையோ விட்டு கொடுத்து இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அடுத்தவங்களோட அன்புக்காக நம்மளை இவ்வளோ மாத்திக்கிட்டே நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மேல் அதிகாரிகளுக்காக நம்ம நிறைய மாற்றங்களை செய்யறோம். சிலருடைய நம்பிக்கையை பெறுவதற்காக நம்ம நிறைய மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனா தேவனுடைய அன்பு அப்படிங்கிறது அப்படி இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும். அவருடைய அன்பு ஆழமானது, ஆச்சரியமானது. காரணம், அவரு நீங்க செய்கிற பாவங்களை, அழுக்க, எவ்வளோ பாரத்தோட இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதே அன்பை அவர் நம்ம மேல செலுத்துறாரு. நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் நம்ம மேல அன்பை வச்சு நமக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்முடைய இருதயத்தை கொடுத்து அவரை நம்ம முழு மனசோடு நேசிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இரவு எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. அம்மேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்றும். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க பதில் கூறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கும் இந்த பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது ஏசப்பா. எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் நீங்க ஆமேன் என்றும் பதில் சொல்லுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் அப்பா எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்டையும் அப்பா உமக்கு தேங்க் பண்ற மெசேஜா மாற்றணும் ஏசப்பா. சாட்சியாய் மாற்றணும் ஏசப்பா. ஆமென். தேவன் எனக்காக இதை செஞ்சிருக்கிறாரு ஏசப்பாட்ட, நான் இதை கேட்டேன், எனக்கு இது செஞ்சிருக்கிறாரு. ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட்டேன், ஓடி வந்து உதவி செஞ்சாரு, எனக்கு அவர் சமீபமா இருக்கிறாரு அப்படின்னு அப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லத்தக்கதாக அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நீங்க நிறைவேற்றமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்துல எங்க கூட பேசியிருக்கீங்க ஏசப்பா. ஆமென். இந்த உலகத்திலேயே எல்லார காட்டிலும் அதிகமா எங்களை நீங்க அன்பு செய்றீங்க ஏசப்பா. மற்ற யாருக்கிட்டையும் நாங்க பேச முடியாத விஷயங்களை உங்ககிட்ட பேசுறோம் ஏசப்பா. வேற யாருக்கிட்டையும் நாங்க ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றோம்ப்பா. நீங்க எங்க உள்ளத்தின் அப்பா அந்த ரங்கத்தை நீங்க அறிவீங்க ஏசப்பா. அம்மேன். அப்படியே எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். எங்க இருதயத்துல அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க மேல ஒரு விருப்பத்தை நீங்க உண்டு பண்ணிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி. வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்றதுலையும் எல்லா நேரத்திலும் அப்பா நாங்க வாஞ்சியா இருக்கணும்ப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ள வரணும்ப்பா, எங்களுக்கு இருதயத்துக்குள்ள. அம்மேன். உங்க மேல முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அப்பா நாங்க முழு அன்பு செய்யணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் எங்க இருதயத்துக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்தணும்ப்பா. உமக்கு பிடித்தமான பாதைகளில மட்டும் எங்களை வழி நடத்தணும்ப்பா. நாங்க செய்த அத்தனை தவறுகளையும் நீங்க மன்னிக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அதை கண்டுக்காம அப்படியே எங்களை ஏத்துக்கிறீங்க ஏசப்பா.
உலகத்துல உள்ள மனுஷங்க ஒவ்வொரு தவறையும் திரும்ப திரும்ப சுட்டி காட்டி வேதனைப்படுத்துறாங்க ஏசப்பா. அம்மேன், நீங்க அப்பா எங்களை அன்போடு அரவணைக்கிறீங்க ஏசப்பா. கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அப்பா அந்த தந்தை கட்டி அணைச்சி வரவேற்கிறாருப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் துளி கூட யோசிக்காம விருந்து வச்சு மகனை அப்படி வரவேற்கிறாருப்பா. அதை காட்டிலும் அதிகமான அன்பு அப்பா நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்க ஏசப்பா. எவ்வளவு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம், எத்தனை முறை நாங்க இடறி விழுந்ததுக்கு அப்புறமும் எங்களை மறுபடி எழுந்து நடக்க வைக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், பாவ சேற்றல இனிமே நான் இதை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் பாவத்துல விழுந்த உடனே நாங்க அறிக்கை செய்யறோம் ஏசப்பா. ஆனா அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, நீங்க ஒவ்வொரு முறையும் மறுபடி எங்களை நடத்துறீங்க ஏசப்பா. உங்களுடைய அநாதி அன்பிற்காக நன்றி ஏசப்பா. அமேன், உங்களுடைய அநாதி அன்பிற்காக நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நாங்க உங்களுடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம் ஏசப்பா. எங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா காலங்களிலும் எங்களை உயர்த்தி வைக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. அம்மேன், நீங்க தேவைகளை எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமாப்பா. எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறீங்கப்பா. எந்த விதமான சத்ருவும் எங்களை தொடவிடாதபடிக்கு கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உன்னை தொடுகிறவன் கண் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மேன், இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற தேவனை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மே, நன்றி அப்பா, நன்றி. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரணும் ஏசப்பா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையில அப்பா, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கணும் ஏசப்பா. அண்ணன் தம்பி, அக்கா தம்பிய எல்லா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி அங்க சமாதானம் வரணும்ப்பா. உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் அவங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு ஏசப்பா. செழிப்பாக்குங்க ஏசப்பா. கடன்கள் அடைக்கப்படணும் ஏசப்பா. அடைக்க முடியாத பெரிய மலை போல இருந்தாலும் அப்பா உமக்கு அது லேசான காரியம்ப்பா. எதெல்லாம் மனுஷங்களுக்கு கஷ்டமா தோணுதோ அதெல்லாம் உமக்கு லேசான காரியம் ஏசப்பா. எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல அத்தனை பிள்ளைகளும் இப்பொழுது சுகம் பெறுவார்களாக. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரியாகணும் ஏசப்பா. வேலை பார்க்கிற இடத்துல, குடும்பத்துல அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வேலை பழு தாங்க முடியாம அப்பா மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க ஏசப்பா. எதையாவது குறிச்சு பயந்து போயிருக்கிறாங்க ஏசப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. கெட்ட பழக்க வழக்கங்களை விட முடியாம பார்த்து மறுபடியும் அதுல விழுந்து வேதனையோடு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க தொடறீங்க ஏசப்பா. ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்குள் போய் அவங்க உதவி செய்யட்டும் ஏசப்பா. அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு ஆவியானவர் அவர்களுக்கு உதவுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையை நீங்க கொடுக்குறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் இந்த பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ரட்சிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. திருமண தடைகள் உடைக்கப்பட்டு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகிறமைக்காய் பாவம், சாபம், நோய், விபத்து வேலையே இல்லாமல் ரட்சிப்பை பேசுகிறோம் ஏசப்பா.